கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் பக்கம் வந்து குட்டீஸ் கூட அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது சாயந்தரம் ஆனால். அப்படியே வாய்க்கால் பக்கம்லாம் தாண்டி ஆற்று பக்கமும் போகிறது. ஆற்றுல வந்து தினம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடும். அந்த தண்ணி ஓடுற அழகு அப்படியே மேலே பாலத்துலேருந்து அப்படியே பார்ப்போம். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஆற்றை தாண்டி வர்றப்போ தான் வந்து இந்த ரோட்டோரத்தில் வந்து ஒருத்தர் மீன் விற்றுட்ருப்பார். பக்கத்துலேயே ஆறு ஓடுறதுனால அங்கே வந்து அவர் மீன் பிடிச்சி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே மீன் விற்பார். எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கெளுத்தி மீனுன்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப் மீன் வந்து 2 மீன் கிடச்சிது. அவரே வந்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வந்து அதே ஸ்பாட்டில் வந்து வெட்டி கொடுத்துறாரு. இந்த மாதிரி ஆற்று பக்கத்தில் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொடுக்குறதுனால அந்த மீன் வறுவல் குழம்பெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து அந்த மீன் துண்டுகளை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அது கூட வந்து உப்புலாம் சேர்த்து நல்லா 2-3 டைம் தண்ணியில் வந்து நல்லா அலசிக்கிறது. நல்லா இந்த பேட் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. நான் வந்து தோசை தட்டியில் வந்து சுட்டு எடுக்கிறதுக்கோசரம் வந்து நான் ஒரு 5 பீஸ் மட்டும் அதில் எடுத்துக்கிட்டேன். அதில் மீன் வறுவல் மசாலா தேவையான அளவு எடுத்துக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, இந்த உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மீன் வறுவல் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு பிசைஞ்சாச்சு. நல்லா கெட்டி அப்படியே பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுறது. நல்லா 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கிறது. 5 நிமிஷம் மீன் ஊறினதுக்கப்புறம் தோசை சட்டி வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெயெலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீன் துண்டுகளை வந்து அப்படியே பரப்பிட்டு நல்லா தட்டு வச்சு மூடி நல்லா அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி போடுறது. நல்லா ஓரளவுக்கு வந்து ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயமும் தக்காளியும் சேர்க்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னா அப்பப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரி, நல்லா அது மாதிரி ஒரு 3/4 வாசி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பொடியாக கட் பண்ண இந்த வெங்காயம் தக்காளி இதை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மீன் வறுவலுக்கு வந்து தக்காளி இந்த பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்க்குறப்போ வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கூடும். அப்படி தான் இன்றைக்கி வந்து இந்த அடுப்பை வந்து மீடியமாக வந்து குறைச்சிக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து 2-3 டைம் மீன் துண்டுகளெல்லாம் நல்லா திருப்பி போட்டுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் மீன்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பெப்பர் தூள் நல்லா தூவிட்டு இது 2-3 டைம் நல்லா திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பெப்பர் தூள் தூவுனதுக்கும் இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கும் இந்த மீன் வறுவல் சூப்பராக இருக்கும்.